சரி, இந்த மாதிரி கம்பெனிகளுடைய பதவி மற்றும் பெயர்களை வச்சுட்டு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கும்போது என்ன மாதிரியான நிர்வாக சிக்கல்கள் மற்றும் சட்ட விளைவுகள் ஏற்படும்? கம்பெனில ஒரு டெசிக்னேஷன்ல இருக்கவங்களுக்கு நீங்க பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டார்னி கப்பிள்ட் வித் போர்ட் ரெசல்யூஷன், அப்பதான் கம்பெனி அவங்களுக்கு பவர் கொடுக்கறாங்க அப்படிங்கறதே நிரூபணமாகும். சோ அப்படி அந்த கன்சர்ன் பர்சனுக்கு கொடுக்கிற பவர் ஆஃப் அட்டார்னி என்ன காரியத்துக்காக கொடுத்திருக்காங்களோ அந்த செயலை மட்டும்தான் செய்யறதுக்கு உண்டான பவர் அவருக்கு இருக்கும். சில சமயம் அவர் அதுக்கு சம்பந்தப்பட்ட மத்த ஒர்க்கையும் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது அவருக்கு கொடுக்காத பவர். அது அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு உரிமையோ தகுதியோ கிடையாது. சோ அதை நம்ம தெளிவா சொல்லணும். அண்ட் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெளிவா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செயலுக்காக கொடுத்துருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னி அந்த செயல் முடிஞ்ச உடனே அந்த பவர் ஆஃப் அட்டார்னி இன்வாலிட் ஆயிடும், முடிஞ்சிடும், டெர்மினேட் ஆயிடும். ஆனா அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு நீங்க அப்ப பவர் கொடுத்தீங்க, சோ நான் இந்த செயலை செய்யறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த செயலையோ இல்ல வேற சம்பந்தப்பட்ட செயலையோ செய்யறதுக்கு அவருக்கு எப்பவுமே உரிமை கிடையாது. சோ ஒரு கம்பெனி ஒரு விஷயத்துக்காக ஒருத்தருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கும் போது என்ன கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பார்த்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த தனிநபர் செய்யற தவறுக்கோ செயலுக்கோ அந்த கம்பெனி தான் பொறுப்பாகும். என்ன பிரச்சனைனாலும் அந்த கம்பெனி தான் பாத்துக்கணும்.